என் மக்களின் கல்வி கண் திறந்தவரே, உமக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இன்று காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு என் பள்ளி மாணவர்கள் காமராஜரை பற்றி பாடலாகவும் பேச்சாலும் கவிதையாலும் கூட வருகிறார்கள். விட்டாய் வல்லமை தாராயோ. இந்த மூன்று மேலான பண்புகளின் ரசாயன கலவையில் ஒரு கருத்த மனிதன் நம்மில் உதித்து எழுந்தான். அந்த மனிதனுக்கு காலம் தந்த பெயர்தான் தேங்காய் வியாபாரி குமாரசாமிக்கும் எழுத்தறியாத சிவகாமி அம்மையாருக்கும் ஏழை மகனாய் விருதுப்பட்டியில் பிறந்தார். எந்தவித பாரம்பரிய பின்னணியும் இன்றி பிறந்தவர் நம் பெருந்தலைவர். தங்கமணி என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை. ஏழைகளின் சொந்தமே, தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பலவெட்டி கொடுத்த ஆதவனே, அணைகள் பலவெட்டி கொடுத்த ஆதவனே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒருமுறை பிறப்பாயா என்று வேண்டுகின்றோம். மீண்டும் ஒருமுறை Kumaraswamy Kamaraj, commonly known as Kamaraj, born on July 15, 1903 in Virudunagar, Tamil Nadu. His life of humility, service, and dedication continues to inspire millions. And this occasion offers us a moment to reflect on his extraordinary contribution to the nation. 1954 to 1963, where his missionary policies transformed Tamil Nadu. His most iconic contribution, the midday meal scheme, was born from a heartfelt encounter with a boy who could not afford both food and education. By providing free meals in school, Kamarajar ensured millions of children could study, boosting school enrollment and தன்னை மறந்து புலனை நினைத்து தன் வீட்டையும் மறந்து மத்திற்காகவே வாழ்ந்த பெரும் தலைவரே, பெரும் தலைவரே, முதல் மாணிக்கமே, என் காமராஜரே, என் காமராஜரே. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, பெண்கள் பழக்கோடி சந்தித்த அறிவு பெட்டகமே, அறிவு பெட்டகமே. உன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ, உன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ. பிள்ளைகள் மத்திய போகவே மதியோடு தந்தான், காதல் உயரவே அறிவு வளரவே கல்வி கட்டி திறந்தான். கருணை கோபுரம் தலைவராம் பெருந்தலைவர் காக வாழ்க 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 காமராஜர் வாழ்க, தென்னாட்டு காட்சி வாழ்க. எத்தனையோ தலைவர்கள் உண்டு, உயர்வு எளிமையானவள், கல்வியறிவோ குறைவு, ஆனால் நீ காலம் அற்றையோ குறைவு. நாடை உறுத்திய வெண்மை மனமே, நற்குணமே, எங்கள் எளிமையே, பகுத்தறிவோடு கல்வி கற்கிறேன். இக்கட்டும் பரவட்டும் தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கங்கள். அவையோ அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி புரட்சியில் காமராஜர். இன்றைய உலகில் யாவருக்கும் இன்றியமையாததாக திகழ்வது கல்வியே. உரிமை கட்டான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாற்றம் உழைத்து, அதாவது ஒருவனுக்கு 7 பிறவியிலும் சரியாக வரக்கூடியது அவன் கற்ற கல்வியே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிறார் வள்ளுவர். கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை. சிறப்பால் யாருக்கும் கல்வி மறுக்கப்படக்கூடாது. தேசத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தது பள்ளி மாணவரிடம் சமத்துவத்தை பேர இலவச சீரழி திட்டத்தை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார். வெள்ளையுள்ளம் கொண்டார் எங்கள் கருப்பு காந்தி வரே. நாடு பார்த்திருந்தார், இந்த நாடு பார்த்தருந்தார், நாடு பார்த்தருந்தார், இந்த நாடு பார்த்தருந்தார். பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவாரமா, தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெருங்கி என்பாரம்மா. ஆற்றில் அணைகள் கட்டி இது காமராஜர் பிறந்தவரை முன்னிட்டு 4ஆம் வகுப்பு படிக்கும் சர்வே
அவர்கள் நமது பள்ளிக்கு காமராஜர் படத்தை வழங்கியிருக்கிறார். இன்று அவருடைய